வாங்க, இன்றைக்கி வியாபாரத்துக்கு என்ன எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இன்றைக்கி சிம்பிளாக தாங்க. ஊருக்கு போயிட்டேன், பாப்பா வீட்டுக்கு போயிட்டேன். அதனால் ஒன்றும் செய்ய முடியல. இன்றைக்கி அதிரசம் போட முடியல, முறுக்கு போட முடியல, லட்டு போட முடியல, எள்ளுருண்டை இடிக்க முடியல, ஒன்றும் இல்லை. பச்சைக்கடலை பருப்பில் சுய்யாம் போட்டுக்கிட்டேங்க. கோதுமை மாவு போண்டா, வெல்லம், வாழைப்பழம், ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டு எனக்கு கொண்டுட்டு வாமான்னு கேட்டிருந்தாங்க. கோதுமை மாவு தாங்க வெல்லம் போட்டு செஞ்சுருக்கிறேன். சுத்தமான செக்கு கடலெண்ணெய்ங்க. சுண்டல் வேவிச்சு தாளிச்சிக்கிட்டேங்க. இது தேங்காய் எண்ணெய், குடிக்கிறதுக்கு தண்ணி, கம்மஞ்சோறுங்க. பட்டையை கிளப்புது வெயில். சரி, கம்மஞ்சோறு எடுத்துகிட்டு போனால் நல்லா கரைச்சி வெங்காயத்தோட பாலக மாட்டம் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதையும் எடுத்துக்கிட்டேங்க. வாழைப்பழங்க, ரஸ்தாளி பழம் 3 சிப்ஸாக இருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், நம்ம காட்டுக்கு பக்கத்தில் மலை இருக்குதுங்க, பெருமா மலைங்க. அந்த பெருமா மலைக்கு பக்கத்தில் தாங்க 100 வீடு இருக்குது. அங்கே தாங்க போய் நான் வியாபாரம் பண்ணுவேன். 4 கிலோமீட்டர் நடக்கணுங்க. வாய்க்கா வரப்பு தாங்க, அதில் தாங்க தூக்கிட்டு போவேன். தூக்கிட்டு போய் 40 வருஷமாக நான் அந்த வியாபாரம் செய்கிறேங்க. 40 வருஷத்துக்கு எத்தனை அண்ணன் கூட போச்சுங்க, எல்லாம் அடி போயிடுச்சு. என் தலை எப்படிங்க இருக்கோ, இந்த மண்டையிலே தாங்க 40 வருஷம் சுமக்கிறேன். சுமந்துங்க என் பிள்ளைங்கள படிக்க வச்சு ஆளாக்கி கரை சேர்த்தனேன். நான் இன்னமும் போவேன் வியாபாரத்துக்கு. என் பேர பிள்ளைங்களையும் நான் படிக்க வச்சு கரை சேர்த்துவேன். என் மருமகளும் என் பேர பிள்ளைங்க குட்டி உலகங்க. வியாபாரத்துக்கு கிளம்பிட்டியாயா? நானும் கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து கொடுத்துட்டு வரேன்யா. இல்லை வேணாயா, நீ பிள்ளைங்க வந்துருக்குது, விளையாடு. அம்மா கொண்டாந்து கொடுக்குறேன் நாங்கள். நீ பிள்ளைங்களோட விளையாடுப்பா. சரியா, வரப்பு வைக்கலாம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாயா. வெளிச்சத்துலேயே வந்துடு. சரி அவங்க மஞ்சுக்குட்டி, அண்ணா நீ பாப்பாங்களோட விளையாண்டுட்டு பத்திரமா இருங்க. நான் ஆயாக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? சரிம்மா. ஆயாவும் பாவம் எவ்வளவு தூரம் தூக்கிட்டு போவாங்க. சரி, நான் கொண்டு போய் எங்க வீட்டு பக்கமா கொடுத்துட்டு வந்துடுறேன். இன்னைக்கு வியாபாரம் பண்ணுற இடமும் நாங்கள் இன்னைக்கு காட்டுறோங்க. 4 கிலோமீட்டர் நடக்கணும். வரப்பு வாய்க்கால் நடந்தோம். ஏன்னா வண்டி எதுவும் போகாது, பஸ் வசதி கிடையாது. நாங்கள் தூரம் நடந்து தான் அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு போக முடியும். வாங்க, நாங்களும் அந்த ஊரெல்லாம் காட்டுறோம். நம்மளும் அப்படியே அத்தை வியாபாரம் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சுங்க. நம்ம வீட்டிலேருந்து பார்த்தா தெரியும் இல்லையா, வரதராஜ பெருமாள் கோவில் மலை. அது பாருங்களேன் எவ்வளோ கிட்டத்தில் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. இது வெயில் நேரங்கிறதுனால கொஞ்சம் மங்கலாக தெரியுது. இதுதான் அந்த மலை பாருங்கள், எவ்வளோ பக்கத்தில் அடிவாரத்தில் தான் நம்மளும் இருக்கோம். அத்தை இங்கே தான் வியாபாரத்துக்கு வந்திருக்காங்க. அத்தையும் வயசான காலத்தில் வியாபாரத்துக்கு போகாதீங்க எத்தனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பேர பிள்ளைங்கெல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்மளும் வரலன்னா அவங்க மனசு பொக்குன்னு போயிருமேன்னு அத்தையும் வியாபாரத்துக்கு வருவாங்க. சரி, நம்மளே இன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடலாமேன்னு நம்மளும் வந்திருக்கோங்க. பாருங்கள், அத்தை வியாபாரம் பண்ணுற ஊர் இதாங்க. இங்கே அதிகம் பஸ் வசதி கிடையாது, காட்டு வழி பாதை வழியாக தான் வரணும். ஏம்மா வரம்மா. ஏன் இப்படி தலையில தூக்கிட்டு வரீங்க? என்னம்மா பண்ணுறது? வெயில தலையில தூக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இத்தனை வருஷமா வியாபாரம் பண்ணுறீங்களே. 10 20 வருஷம் 40 வருஷமா பக்கமாக இருக்காது. நீங்கள் வந்து 40 வருஷம் தான் வந்து வியாபாரம் பண்ணிட்டு வந்துக்கிறீங்க. என்ன இவ்வளோ தூரம் வந்து வந்துருக்கிறீங்களே. சரி, என்னம்மா பண்ணுறது, அப்புறம் பண்ணி தானே ஆகணும். அப்புறம் பிள்ளைங்கெல்லாம் பார்க்குறாங்க. வெயிலையும் வேசையில் இப்படி தூக்கிட்டு வரீங்க. அப்புறம் வாரம் கொண்டாந்து பிள்ளைங்களுக்கு தீனி கொடுத்து பழக்கிட்டான். ஆயா இப்போ எத்தனை பிள்ளைங்க எதிர்பார்த்துக்கிட்டு பார்க்குது. ஆமாம், பிள்ளைங்க ஆயா வருதா என்ன தீனி கொண்டாடுதான்னு பார்க்குது. உள்ள கூட இறங்க என்ன பார்க்குதுவ. என்னம்மா வேணும்? என்ன வேணும்? பழம் வேணும். பழமா? அந்த பழம் எவ்வளோ, இது எவ்வளோ கொடு. எடுத்துங்க, நீங்கள் ஏதோ பார்த்து கொடுங்க. இப்போ என்ன கணக்கு நம்மக்கிட்ட? உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு எல்லாமே வேணும். எல்லாமே வேணும். தூக்குமா கூடையோட, கூடையோட தூக்குமா. வாங்கம்மா. என்ன வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? எல்லாம் இனிப்பெல்லாம் கொண்டாடுவீங்க. இனிப்பு காரம் சுண்டல் இருக்குதுமா, சுண்டல் வாங்கிக்கோங்க. உனக்கு வேற காசு தரணுமே. காசு என்ன பண்ணிக்கல, நாளைக்கு சுண்டல் வேணா வாங்கிக்கோங்க. ஒரு 10 ரூபாய்க்கு மட்டும் கொடு.
ஏம்மா கவர் கொண்டாமா. மத்தியானம் சோறு சாப்பிடல. காலையில் சோறு தின்னுபிட்டேன் 11:30க்கு தின்னுபிட்டு மத்தியானம் மாத்திரையும் அதுலேயே போட்டுட்டேன். சோறு இப்போ திங்கல. உங்கள் தங்கச்சி இருக்குதுங்களா? அக்கா அக்காவா? அதான் எல்லாத்துக்கும் கடைசி. நீதான் கடைசியா? எப்படி இந்த வரப்பு வாய்க்கால்லாம் வந்துடுங்க. அப்புறம் என்னம்மா அப்புறம் பழகிக்கிட்டான், 40 வருஷமா பழகிக்கிட்டான். அப்புறம் எப்படிம்மா பிள்ளைங்கெல்லாம் பார்க்கான். இதை சாப்பிடுங்க. உனக்கு போதுமாம்மா? எனக்கு போதும். கணக்கு 75 ரூபா நான் கணக்கு தரணும். சரிம்மா கொடு. 75 ரூபாயா? ஆமாம், 65 ரூபா பழசு பாக்கி. ஆ இது 10 ரூபா, 75 ரூபா தானே இல்லை. சரி, அடுத்த வாரம் தான் கொடுங்களேன். இப்போ எங்கே போயிடுங்க? பா பா இருப்பா, உக்காருப்பா, நான் இறக்கி வச்சிடறோம்ல. என்னப்பா வேணும்? சுண்டல் கொடுங்க. சுண்டல் வேணுமாப்பா? ஒரு டம்ளர் போட்டாப்பா. பழம் வேணுமாப்பா? அது என்ன ரஸ்தலியா? ரஸ்தாளிப்பா போதுமா? என்ன வேணுமாப்பா? போதும். போதுமா? எனக்கு சுண்டல் வாழைப்பழம் இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்குது. நல்லது கெட்டது காசை கண்ணியாக வாங்கிக்கிட்டு இன்றைக்கிலாம் நான் அடுத்த வாரம் கூட வந்து வாங்கிக்கிட்டு இப்படி கொடுத்துக்கிட்டு நல்ல மக்க மனுஷரோட தாய் பிள்ளையோடு இருந்துக்கிட்டு இருக்குது.